அழுகையின் குரல். என்னன்னே தெரியல, இந்த தடவை மனசு ஒரு மாதிரி ரொம்ப பதட்டமாவே இருக்கு அப்படின்னு தலையன் சொல்றாரு. என்னடா சொல்ற அப்படின்னு காளையன் கேட்கிறாரு. ஆமாண்டா, ஆரம்பத்துல இருந்தே இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லை. முதல்ல நரகவாசம் நடுறதுக்காக பள்ளம் தோண்ட வந்தவங்கள பாம்பு கட்சி இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. ரெண்டாவதா நம்ம ஆளுங்களை வச்சு நரகவாசல் நடுறதுக்கான பள்ளத்தை தோன்றப்ப பள்ளத்துல மனுஷன் மண்டோடு கிடக்குது. பூஜைக்காக நேந்தி விட்ட மாடு எதுக்காக திடீர்னு இறந்து போகணும்? நரகவாசல் நடுற பூஜைக்கு காலையிலே வந்துடுறேன்னு சொன்ன பூசாரி திடீர்னு இப்ப கை கால் இழுத்துக்கிட்டு எதுக்காக படுத்த படுக்கையா விழணும்? இந்த விஷயங்கள்லாம் என்னோட அமைதியை சுக்குநூறா உடைச்சி அடுத்தது என்ன நடக்க போகுதோ அப்படின்னு யோசிக்கிற அந்த பயத்துக்குள்ள தள்ளிடுச்சு. தலையன் சொல்றத கேட்டு காளையன், அதான் பூசாருடைய பையன் வந்திருக்கான்ல, பூஜை மாடு நடக்க போகுது, நீ எதுக்கு தேவையில்லாம எதர்ச்சியா நடந்த விஷயங்களை பத்தி யோசிச்சுன்னு பயந்துன்னு இருக்க? ஆலயன் சொன்னதை கேட்டு தலையன், இது எதுவும் எதர்ச்சியா நடந்த மாதிரி தெரியல, அந்த சாபம் நம்மளோட சாவை எதிர்பார்த்துன்னு இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த ஜென்மத்துல நம்ம உயிரை அந்த சாபத்துக்கு எழுதி கொடுக்கணும்னு இருக்குது போல. நம்ம விதியை யாரால மாற்ற முடியும்? இதுக்கு முன்னாடி வந்த சாபகாலத்தை விட இப்ப வரப்போற சாபகாலம் ரொம்ப மோசமா இருக்க போகுதுன்னு என் மனசுக்கு தோணிக்கினே இருக்கு. இதுக்கப்புறம் எது நடந்தாலும் நம்ம மனசை ஏத்துக்க சொல்லி தயாரா இருக்க வேண்டியதுதான். அழுகையின் குரல் எபிசோட் 7. இதுக்கப்புறம் எது நடந்தாலும் நம்ம மனசை ஏத்துக்க சொல்லி தயாரா இருக்க வேண்டியதுதான். தலையன் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பயந்து போய் பேசுகிறத முதல் தடவையாக அவரது நண்பனாகிய காளையன் பார்க்குறாரு. எனக்கு ஒன்று மட்டும் புரியல தலையா, வரப்போகிற மரணத்தை நம்மளால் தடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சோம் நீ ஏன் இவ்வளவு பயப்படுற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு தலையன், வரப்போகிற மரணத்தை தடுக்க முடியாதுன்னு எனக்கும் தெரியும், அதுக்காக நம்ம சாதாரணமாகவும் இருந்துட முடியாது. நம்ம ஊருக்கு விதிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். முக்கியமாக வெளியாட்கள் யாரும் உள்ளே வராத அளவுக்கு பார்த்துக்கணும். இதை கேட்ட காளையன், விஷயம் தெரிஞ்ச எவனோ நம்ம தடைவிதியூர் கிராமத்தில் கால் எடுத்து கூட வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தொப்புன்னு பானை உடையிற சத்தம் கேட்குது. என்னடான்னு அவங்க 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. அங்கே டயர் வண்டி ஓட்டின அந்த சின்ன பையன் அவங்கள பார்த்துன்னு திருன்னு முழிக்கிறான். அப்போ காளையன், டேய் குட்டிபாலு, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. ஐயா, யாருன்னே தெரியல, 3 பேர் நம்ம கிராமத்தை பற்றி கேட்டு விசாரிச்சுட்டு வந்தாங்க. அங்கே இருக்கிறவங்க யாருமே நம்ம கிராமத்துக்கான வழியை சொல்லவே இல்லை. அப்புறம் நான் தான் அங்கே 3 பேரையும் நம்ம ஊருக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்கிறான். அவன் சொல்கிறத கேட்ட தலையன் ரொம்பவே ஆத்திரம் அடைஞ்சி அந்த சின்ன பையனை அடிக்க கை நோங்குறாரு. அப்போ காளையன் அவரை தடுத்து, எல்லாரையும் பொறுமையாக இருக்க சொல்கிற நீயே இப்படி அவசரப்பட்டா எப்படிடா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு தலையன், பின்ன என்னடா, வரப்போகிற 18 நாள் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப பயந்துன்னு இருக்கோம், இவங்களுக்கு இதெல்லாம் விளையாட்டு விஷயமா தெரியுதுல்ல அப்படின்னு கேட்குறாரு. காளையன் குட்டிபாலுக்கிட்ட, டேய் இப்போ அந்த 3 பேரும் எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த குட்டி பையன், நரகவாசல் நடுற விழா நடக்கிற இடத்துல தான் அந்த 3 பேரும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ நீ என்ன பண்ணுறனா, அவங்க 3 பேரையும் இடிஞ்சு போன கோயில் பின்னாடி வர சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சின்ன பையனும் அந்த இடத்த விட்டு கிளம்புறான். காளையன், நீ ஏன்டா அவங்கிட்ட அவ்வளவு கோவப்பட்ட அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு தலையன், போன தடவை வந்தவங்களோட நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியும்ல அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு காளையன், ஆமாண்டா, அவங்களுக்கு நடந்ததை நினச்சி பார்த்தாலே என் ஈருக்கொலையே நடுங்குது அப்படின்னு சொல்கிறாரு. நமக்கு இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இப்போ இந்த பிரச்சனை வேற அப்படின்னு தலையன் சொல்கிறாரு. சரி விடுடா, ஏதோ விளையாட்டு பையன் தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்னு காளையன் சொல்கிறாரு. அதுக்கு தலையன், அதை நினச்சாதான் எனக்கு இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்குது. இந்த விளையாட்டுக்கார பசங்களை வச்சுக்கின்னு வரப்போகிற கொடூரமான அந்த 18 நாட்களை நம்ம என்ன பண்ண போகிறோன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் ஜீவா, காளி, பிரபு இவங்க 3 பேரும் நரகவாசல் விழா நடக்கிறத பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருக்காங்க. அப்போ பூசாரி ஒருத்தரை கூப்பிட்டு அவருடைய கையில் கற்பூரத்தை கொடுத்துட்டு, 4 பக்கமும் இருக்கிற எல்லையில் இந்த கற்பூரத்தை ஏற்றிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. மறுபக்கம் குட்டிபாலு அங்கே வந்து, உங்கள் 3 பேரையும் எங்களோட ஊர் தலைவர் தலையன் ஐயா கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு
அவங்கள அழைச்சிட்டு போகிறான். போகிற வழியில் எரும மாடு செத்து கிடக்கிறத பார்த்துட்டு ஜீவா ரொம்பவே பயப்படுறான். சீக்கிரம் வாங்க, நேரம் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லி அவங்கள அவசரமாக தலையன் காளையன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போகிறான் அந்த குட்டி பாலு. மறுபக்கம் தலையனும் காளையனும் காத்துட்டு இருக்கிறப்ப அங்கே வைத்தியரம்மா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ காளையன், என்ன வைத்தியரம்மா எங்கே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வைத்தியரம்மாவும், வள்ளி பையனுக்கு காய்ச்சலாம், அதான் மூலிகை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காளையன், இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை அப்படின்னு கேட்குறாரு. அதை மறக்க முடியுமா? இந்த பூஜை நல்லபடியாக முடியணும் தான் நானும் வேண்டிக்கிறேன் அப்படின்னு வைத்தியரம்மா சொல்கிறாங்க. இப்போ தலையன், வைத்தியரம்மா மூலிகை கொடுத்துட்டு போகிற வழியில் நாகத்தாய் அம்மாவுக்கு கொஞ்சம் கூழ் கொடுத்துட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியரம்மாவும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இப்போ அவங்க 4 பேரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. தலையன் அவங்க 3 பேரையும் பார்த்துட்டு, எதுக்காக எங்கள் ஊரை பற்றி விசாரிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு பிரபு, ஐயா உங்கள் ஊரை பற்றி விசாரித்த வரைக்கும் எல்லாமே புரியாத புதிராகவும் மர்மமாகவும் தான் இருக்குது. அந்த மர்மத்தை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கத்தான் இந்த ஊரை தேடியே வந்தோம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு தலையன், தம்பி உங்கள் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த கிராமத்தை விட்டு திரும்ப போயிடுங்க. யாருமே இந்த கிராமத்தை பற்றி சொல்லாதப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதில் எவ்வளவு ஆபத்து இருக்குதுன்னு அப்படின்னு சொல்கிறாரு. பிரபு, அதனால தான் நாங்கள் தெரிஞ்சுக்க நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். தம்பி, யாருமே கனவுல கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயத்த நீங்கள் நிஜத்தில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகமான கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் விடையை தேட ஆரம்பித்தா அதுக்கு விடையாக உங்களோட மரணம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு மேலேயும் நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா நாங்களே உங்களை துரத்த வேண்டியது இருக்கும் அப்படின்னு ரொம்ப கோபமாக சொல்கிறாரு தலையன். இப்போ திடீர்னு சங்கு ஊதுற சத்தம் கேட்குது. காளையன், தலையா கற்பூரத்தை எல்லையில் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க, இனி பூஜை முடிகிற வரைக்கும் யாரும் எல்லையை தாண்டி வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு தலையனும் விதியும் இப்போ சரி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நேரம் ஆகுது தலையா, நம்ம பூஜைக்கு போகணும் வா அப்படின்னு காளையன் கூப்பிட்றாரு. காளையன் அந்த சின்ன பையன்கிட்ட, இவங்க 3 பேரையும் பூஜை முடிகிற வரைக்கும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையனும் காளையனும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அவங்க 2 பேரும் நடந்து போகிறப்ப தலையன் மட்டும் அந்த 3 பசங்களை திரும்பி பார்க்குறாரு. இதை பார்த்த காளையன், என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு தலையன், அந்த 3 பசங்க நம்ம கிராமத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர நம்ம கிராமத்தை தேடி வந்தவங்களோட நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கல. அவங்க இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க மரணத்துக்கு அவங்களே குழி தோண்டின்னு இருக்கிற மாதிரி தான். அம்மா சுடுகாட்டு காளியே, இன்னும் என்னென்னலாம் நடக்க காத்துட்டு இருக்கோ. அழுகையின் குரல் எபிசோட் 8 விரைவில்.